சித்தர்களுக்கெல்லாம் சித்தராய், ஞானிகளுக்கெல்லாம் ஞானியாய், யோகிகளுக்கெல்லாம் யோகியாய், மகா சித்தராய் இருக்கக்கூடிய முருகப்பெருமான். எண்ணற்ற ஞானிகளும் சித்தர்களும் மகான்களும் முருகனை சித்தர்களுக்கெல்லாம் சித்தனாய் வழிபாடு பண்ணியிருக்காங்க. திருப்புகழ்லேருந்து திருமுருகாற்றுப்படையிலேருந்து எண்ணற்ற அப்பேற்பட்ட முருகன் திருச்செந்தூரில் மட்டும் ஏன் கீழே இருக்காரு? திருச்செந்தூருடைய மிகப்பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் இருக்கு. எல்லாருமே முருகன் கோயிலுக்கு போகலாம், எல்லாருமே திருச்செந்தூர் போகலாம், ஆறுபடை வீட்டுக்குமே போகலாம். ஆனால் திருச்செந்தூர் ஆறுபடை வீடுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமும் அதிசயம் நிறைந்த இடம். திருச்செந்தூர் போகிறவங்க கடலில் குளிக்கிறோம், முருகனை தரிசிக்கிறோம். ஏன் திருச்செந்தூர் போய் கடலில் குளிச்சுட்டு முருகனை தரிசிக்கிறோம்? அது யாருக்குமே முழுமையாக தெரியறதில்லை. கேட்டால் அது குருஸ்தலம்னு சொல்கிறோம். முருகனே ஞானகுரு, ஆத்மகுரு தான். முருகப்பெருமான் திருச்செந்தூரில் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த கர்மம் மாயைங்கக்கூடிய இந்த பிறவியில் ஊழ்வினை பயனிற்கு, அதாவது பிறப்பிற்கு காரணமான அனைத்தையுமே சம்ஹாரம் செய்யக்கூடியவர் யாருன்னா சித்தர்களுக்கெல்லாம் சித்தராய், ஞானிகளுக்கெல்லாம் ஞானியாய், யோகிகளுக்கெல்லாம் யோகியாய், மகா சித்தராய் இருக்கக்கூடிய முருகப்பெருமான். எண்ணற்ற ஞானிகளும் சித்தர்களும் மகான்களும் முருகனை சித்தர்களுக்கெல்லாம் சித்தனாய் வழிபாடு பண்ணியிருக்காங்க. திருப்புகழ்லேருந்து திருமுருகாற்றுப்படையிலேருந்து எண்ணற்ற நூல்கள் முருகனுடைய அந்த பெருமையை சொல்லுது. சிவனுடைய 5 அம்சங்கள் சொல்லுவாங்க, அதான் 5 முகங்கள். சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், ஈசானம்னு 5 முகங்கள். சிவனுக்கு 6வது ஒரு முகம் இருக்குது, அது அதோமுகம். அந்த அதோமுகம்தான் முருகப்பெருமான். அப்போ பார்த்துக்கோங்க, அப்பேற்பட்ட முருகப்பெருமான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குகன் இருக்கும் இடம்னு சொன்னாங்க. அருணகிரிநாதர்லேருந்து நக்கீரர்லேருந்து ஒவ்வொருவருடைய புலைமைகளையும் இந்த உலகிற்கு இந்த தமிழுடைய அருமையையும் கொண்டு சேர்த்த முழு யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான். அப்பேற்பட்ட முருகன் திருச்செந்தூரில் மட்டும் ஏன் கீழே இருக்காரு? திருச்செந்தூருடைய மிகப்பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் இருக்குது. எல்லாருமே முருகன் கோயிலுக்கு போகலாம், எல்லாருமே திருச்செந்தூர் போகலாம், ஆறுபடை வீட்டுக்குமே போகலாம். ஆனால் திருச்செந்தூர் ஆறுபடை வீடுகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமும் அதிசயம் நிறைந்த இடம். ஒரு காலத்தில் ஜெயந்திபுரமாக, அதாவது திருசீலைவாயின்னு சொல்லுவாங்க அந்த ஊருடைய பெயர், திருச்செந்தூருடைய பெயர். மணல் குன்றுகளாகவும் மணல் மேடாகவும் மணல் மலையாக இருந்த இடம்தான் திருச்செந்தூர். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட திருச்செந்தூர் முருகன் அங்கே தவகோலத்தில் இருக்காருங்கிறது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியல. ஏன்னா முருகன் பெருமான் பாலசுப்ரமணியராக சிவபூஜை அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதனால தான் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பார்த்திங்கன்னா 2 மயில், ஒரு நந்தி இருக்கும். ஏன்னா சிவபெருமான் முருகப்பெருமான் சிவனை பூஜிக்கிறதுனால அங்கே நந்தி வாகனமாகவும், இந்திரன் ஒரு மயிலாக, சூரபத்மன் ஒரு மயிலாகவும் அங்கே இருக்காங்க. திருச்செந்தூர் போகிறவங்க கடலில் குளிக்கிறோம், முருகனை தரிசிக்கிறோம். ஏன் திருச்செந்தூர் போய் கடலில் குளிச்சுட்டு முருகனை தரிசிக்கிறோம்? அது யாருக்குமே முழுமையாக தெரியறதில்லை. கேட்டால் அது குருஸ்தலம்னு சொல்கிறோம். எதனால் அது குருஸ்தலம்? முருகனே ஞானகுரு, ஆத்மகுரு தான். அப்போ பழனி முருகன் குரு இல்லையா? ஆனால் இங்கு முருகப்பெருமான் திருச்செந்தூரில் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த கர்மம் மாயைங்கக்கூடிய இந்த பிறவியில் ஊழ்வினை பயனிற்கு, அதாவது பிறப்பிற்கு காரணமான அனைத்தையுமே சம்ஹாரம் செய்யக்கூடியவர் யாருன்னா முருகப்பெருமான். எதனால் நம்ம துன்பப்படுறோம்? எதனால் நோய்வாய்ப்படுறோம்? எதனால் கஷ்டப்படுறோம்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லுவோம். என்ன காரணம்னா கர்மா சொல்லுவோம், இல்லைன்னா விதின்னு சொல்லுவோம். நாள் என் செய்யும், கோல் என் செய்யும், வினைதான் என் செய்யும் அருணகிரிநாதர். அப்பேற்பட்ட அருணகிரிநாதர் நோய்வாய்ப்பட்டு திருவண்ணாமலையிலேருந்து கீழே விழும்போது முருகப்பெருமான் காப்பாற்றுறார். சும்மா இருனார்.
சும்மா இருங்கிறது சாதாரண வார்த்தை அல்ல, ஞானத்தின் உச்சம். அப்பேற்பட்ட அருணகிரிநாதர்லேருந்து எண்ணற்ற மகான்கள் முருகப்பெருமான எவ்வளவோ பாடல்களாகவும் பாசுரங்களாகவும் பாடியிருக்காங்க. அந்த திருச்செந்தூர் போகிறதுக்கு முன்னாடி எல்லோருமே ஒரு விஷயம் செய்யணும். என்ன அப்படிங்கும்போது, துவரை பருப்பு. என்னங்க புதுசாக சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். அந்த திருச்செந்தூரில் துவரம்பருப்பு தானியத்தை கொண்டு போய் முருகன்கிட்ட ஒரு சங்கல்பம் வச்சு திருச்செந்தூர் கடலுக்கு பக்கத்தில் ஒரு தீபம் ஏற்றலாம். அதாவது அந்த கடற்கரையில் துவரம்பருப்பை கீழே போட்டு அதுக்கு மேலே ஒரு தீபமோ சூடமோ ஏற்றி நீங்கள் திருச்செந்தூர் முருகனை முதல்ல அங்கே தான் பிரார்த்தனை பண்ணணும். நீங்கள் எல்லாருமே திருச்செந்தூருடைய வரலாறு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது டச்சுக்காரர்கள் இந்தியாவை கொள்ளடிக்கும் போது திருச்செந்தூர் முருகனையுடைய விக்கிரகங்கள் சிலைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. முருகனுடைய சிலையை மட்டும் தூக்க முடியாமல் கடல் வழியாக கொண்டு போகும்போது கடல் சீற்றங்களும் புயலும் வருது. ஐயோ, இந்த முருகன் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் போல், இந்த கடவுள் இங்கேயே போட்டுடலான்னு நடுக்கடலில் போட்டுடுறாங்க. போட்டுட்டு போகும்போது புயல் நின்று போயிடுது. ஒரு பக்தருடைய கனவுல போய் முருகப்பெருமான் ஒரு எலுமிச்சப்பழம் மிதக்கும், அதற்கு மேலே கருடன் வட்டமிடுவார், அந்த இடத்துல தான் நான் இருக்கேன், என்னை கொண்டு வையினாரு திருச்செந்தூர் முருகன். அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருக்காங்க. அந்த பக்தர் சொல்லி அந்த முருகப்பெருமானை மீண்டும் திருச்செந்தூரில் பிரதிஷ்டை பண்ணோம். எல்லா கோயில்கள்லையுமே கிழக்கு நோக்கி தான் கோபுரம், ஆனால் இங்கு மேற்கு நோக்கி, ஏன்னா கிழக்கு பக்கம் கடல் இருக்கிறதுனால மேற்கு கோபுரம். அந்த கடற்கரையில் முருகனை ஸ்நானம் செய்து அங்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு நீங்கள் திருச்செந்தூர் முருகனை போய் தரிசனம் செய்யணும். அது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விஷயமாக இருக்கும். என்னால் திருச்செந்தூர் போய் சாமி கும்பிட்டும் பலன் கிடைக்கலேங்கிறவங்க இதை செஞ்சு பாருங்கள். அது ஏன் துவரைன்னு கூட சில பேர் கேட்கலாம். உங்களுடைய துன்பங்களை துடைக்கக்கூடிய இடம் திருச்செந்தூர். சூரசம்ஹாரம் செய்யக்கூடியது. அதாவது பத்மாசுரனை சம்ஹாரம் பண்ணார். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உடல் ரீதியாக மன ரீதியான எல்லா கர்ம வினைகளையும் அளிக்கக்கூடிய பலன் எங்கே இருக்குன்னா திருச்செந்தூரில் இருக்குது. ஒவ்வொரு 6 படை வீடுகள்லையும் ஒவ்வொரு கோலத்தில் முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறாரு. இப்போ பழனி எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஆண்டியாக காட்சி கொடுப்பார். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மருத்துவராக காட்சி கொடுப்பார். ராஜ அலங்காரத்தில் காட்சி கொடுப்பார். ஆனால் இங்கே முருகன் பார்த்திங்கன்னா வலது கையில் தாமரை இதழோடு உங்களுக்கு பாலசுப்ரமணியராக காட்சி கொடுக்குறார். அப்புறம் அவர் அந்த சூரசம்ஹாரம் பண்ணி அதை ஜெயிச்சதுக்கப்புறம் ஜெயந்திநாதராக வரார். ஆனால் முருகப்பெருமானை தாமரை மலர்களால் திருச்செந்தூரில் நீங்கள் பூஜை செய்து நீங்கள் சுவாமியை வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதற்கு மேலே அப்படிங்கும்போது திருச்செந்தூர்லேருந்து நீங்கள் வரும்போது என்ன செய்யணும், அங்கே பஞ்சலிங்கம் இருக்குது. இப்போ யாரும் தரிசிக்க விடுறது கிடையாது. ஆனால் அந்த பஞ்சலிங்கத்தை தரிசிக்க முடியாட்டியுமே நீங்கள் கடற்கரையில் அந்த 5 தீபங்களை ஏற்றி அந்த முருகப்பெருமானையும் பஞ்சலிங்கத்தையும் பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்கள் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தோடு வர முடியும். முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான கடவுள். அவரை போல கொடுப்பவரும் இல்லை, அவரை போல சோதிக்கிறவரும் இல்லை. ஐயோ, அவர் சோதிப்பார்னா அந்த சாமியை ஏண்டா கும்பிடணும் இல்லை. சோதிக்காத பானையும் சரி, சோதிக்காத எந்த பொருளும் இங்கு பயன்படாது. அது போல் முருகப்பெருமான் சோதித்து அள்ளி கொடுக்கக்கூடியவர். கல்விக்கு சரஸ்வதி, செல்வத்துக்கு மகாலட்சுமின்னு நீங்கள் 1000 சுவாமிகளை கும்பிட்டாலுமே திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஒருவர் உங்களுக்கு ஞானம், செல்வம், கல்வின்னு அத்தனையுமே கொடுக்கக்கூடியவர். ஒரு மனிதருக்கு ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் சொல்லுவார், என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும், நோய் தீரணும். இது மாதிரி ஒரு 4-5 பிரச்சனை தான் சுற்றி எல்லாத்துக்குமே. இன்னும் அதிகபட்சம் போனால் வெளிநாடுக்கு போகணும். அத்தனையுமே ஒரே இடத்துல உங்களுக்கு நடக்கணும்னா அது திருச்செந்தூர் முருகனால் மட்டும்தான் முடியும். மற்ற முருகனால் முடியாதான்னு இல்லை. 6 படை வீட்டில் இந்த திருச்செந்தூர் முருகன் 5 படை வீட்டிற்கு போனால் என்ன பலனை கொடுப்பாரோ 6வது படை இந்த திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு 6 படை வீட்டிற்கு உண்டான பலனையும் கொடுக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட திருச்செந்தூர் முருகனை என் பையன் படிக்கலைங்க, என்ன செய்யணும்னு தெரியல, வெற்றிலையில்
3 தெக்கம்பாக்கு, அதாவது கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவாங்க, 3 பாக்கை வச்சு 11 ரூபா காசை வச்சு முருகனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் பையனுடைய கையால் அந்த கடற்கரையிலையோ அல்லது கோயிலுக்கு முன்னையோ வச்சு விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போக சொல்லுங்கள். கல்வி தடை, மேற்படிப்பு படிக்க முடியலங்கக்கூடிய பிரச்சனைகள் தீந்துடும். என் பொண்ணுக்கு திருமணம் ஆகலைங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல, எல்லா கோயிலுக்கு போயிட்டேன், சாமி கும்பிட்டேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கா. விரலி மஞ்சள் 27 விரலி மஞ்சளை மாலையாக கட்டி முருகப்பெருமானுடைய சன்னிதானத்தில் ஏதோ அந்த கொடிமரத்துக்கு முன்னையோ அல்லது கடற்கரையிலேயே, ஏன்னா கோயிலுக்குள்ளே போய் எல்லாம் செய்ய முடியாது, முருகன் அங்கே கடலாகவே உங்களுக்கு அனுகிரகம் செய்கிறார். திருவண்ணாமலையில் எப்படி அண்ணாமலையார் மலையாக காட்சி கொடுக்குறாரோ, திருச்செந்தூரில் முருகன் கடலாகவே காட்சி கொடுக்குறார். பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அந்த கடலே அங்கு முருகனாக தான், முருகனுடைய அனைத்து சக்தியுமா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கடல் இருக்குது. அந்த கடற்கரையில் முருகனை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த 27 விரலி மஞ்சளையும் கடலுக்கு சமர்ப்பணம் பண்ணி அங்கே முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுங்க. முருகனை தரிசனம் பண்ணிட்டு இல்லாட்டி வெளியிட்ட வந்து செய்யுங்க. எப்பேற்பட்ட திருமண தடையாக இருந்தாலும் நீங்கிரும். வெளிநாடு போகணும், என்ன செய்யலாம்? வெளிநாடு போகணும்னா அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய யானை இருந்தால் யானை, இல்லாட்டி பக்தர்களுக்கு வாழைப்பழம் வாங்கி தானம் பண்ணுங்க. வேலை வாய்ப்பு, வெளிநாடு வேலைகள், இது எல்லாமே தீரும். அதனால தான் சொன்னேன், நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், என்ன பரிகாரங்களும் பண்ணலாம். 6 படை வீட்டில் 5 படை வீட்டுக்கு என்னால் போக முடியலனாலும் திருச்செந்தூர் ஒரு படைக்கு நீங்கள் வந்துட்டா உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ என்னென்ன பிரச்சனைகளோ உங்களுக்கு தீர்த்து ஞான குருவாய் வாழ்வில் உங்களுக்கு தாயும் தந்தையுமாய் எல்லாமா இருக்கக்கூடியவர் அந்த திருச்செந்தூர் முருகன். முருகப்பெருமான ஓம் சம் சண்முகாய நமக அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லி டெய்லியுமே 27 முறை 54 முறை இந்த ஒரு வார்த்தையை மட்டும் திருச்செந்தூர் முருகனை நினச்சி சொல்லுங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான கிடைக்கக்கூடிய அனைத்தையுமே அந்த ஞான குரு முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பாரு. சத்துருக்கள் வதம் பண்ணணுமா, எனக்கு எதிரிகள் தொல்லையா, ஏவல் பில்லி சூன்யமா, கந்திருஷ்டியா, எதுவாக இருந்தாலும் திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள்வார். அதனால தான் என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம், எதை தின்னால் பித்தம் தெளியும்னு தெரியாதவர்கள் எல்லோரும் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணுங்க. போக முடியாதவர்கள் அந்த கடற்கரையில் முருகனை தரிசனம் பண்ணுங்க. வீட்டில் திருச்செந்தூர் முருகனை நினச்சி சண்முகாய நமகன்னு சொல்லுங்கள். வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் தெப்ப குளத்துக்கு போய் நான் சொன்ன பரிகாரங்கள் செய்யுங்க முருகனை நினச்சி. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடியதும் நடக்காதுன்னு சொல்லக்கூடியது அனைத்துமே நடக்கும்.